எல்லா விதத்திலையும் வந்து ரிஷபராசிக்கு நல்லது தான் நடக்க போகுது. ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 12 ராசியில் ரிஷபராசிக்கு தான் ஜாக்பாட் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து சனி வந்து ராஜயோக காரகன், தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க. அதாவது கேந்திர திரிகோணாதிபதின்னு கூட சொல்லுவாங்க. 9க்கும் 10க்கும் உடையவன், பாகியஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் உடையவன். அப்பேற்பட்டவன் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரான் அப்படின்னா நிச்சயமாக வந்து இதுவரையிலும் அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடிவு காலம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி, இதுவரையிலும் கடன் தொல்லையில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் சரி, இதுவரையிலும் வந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, அப்புறம் வந்து இந்த சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்து ரிஷபராசிக்கு நல்லது தான் நடக்க போகுது. மோர் ஓவர் மே மாதத்துக்கு அப்புறமா தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு குரு வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுவரையிலும் கல்யாணம் ஆகாத இருந்தவங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் தான். சூப்பர். ஸோ இந்த சனி பயிற்சியிலே வந்து அதிக பலன் கிடைக்க போகிறவங்க ரிஷப ராசிக்காரங்க தான். கன்ஃபார்ம்.